ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளையிலே கூட ஏசாயா 49:3 அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன், நான் உன்னில் என்ன பண்ணுவேன்? மகிமைப்படுவேன். நம்ம கடந்த வாரங்களில் எல்லாம் பாஸ்டர் எல்லாம் தியானிச்சோம். நம்ம கடந்த வாரங்கள் என்னெல்லாம் தியானிச்சோம்? யார நீ என் தாசன் யாரெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அழைத்தார், அவர்கள் மூலமாய் தேவன் எப்படியெல்லாம் மகிமைப்பட்டார் என்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ணோம்னா தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்தார், அவங்க என்ன பண்ணாங்க? விசுவாசத்தின் மூலமா தேவன் என்ன பண்ணார்? அவரு விசுவாசம், ஜெபம், இதன் மூலமாக தேவன் என்ன பண்ணார்? அவரு மகிமைப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக எலியாவை குறித்து தியானித்தோம். அவர் உத்தமமாய் தேவன் என்ன பண்ணாரு? பின்பற்றினார், உறுதியாய் பின்பற்றினார். ஹல்லேலூயா. அடுத்ததாக தானியேலை குறித்து பார்த்தோம். அவர் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அப்புறம் தேவனோடு ஒரு நெருங்கிய ஐக்கியம் உள்ளவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஆமென். இன்னும் நம்ம மூலமாக தேவன் எப்படி மகிமைப்படுவார்? உங்களை என்னையும் அழைத்த தேவன். ஹல்லேலூயா. இந்த வாரம் நம்ம என்ன தியானிக்க போகிறோம்? நான் எப்படி தேவனுக்கு மகிமையா வாழ முடியும்? ஹல்லேலூயா. நம்மளை ஏன் அழைச்சிருக்கிறார்? ஹல்லேலூயா. எண்ணற்ற உலகம், எண்ணற்ற கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிற இந்த உலகத்துல ஆமென். இந்த கல்லல் பட்டணத்துல இன்னும் அநேக லட்சங்கள் வாழ்வாங்களா? ஹல்லேலூயா. அப்படி வாழ்கிற இந்த உலகத்துல ஆனால் தேவன் நம்மை வேறு பிரித்து அழைத்ததன் நோக்கத்தை இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். முதலாவது பார்த்தீங்கன்னா, இன்று தேவன் நாம் எப்படி தேவனை நம்ம மகிமைப்படுத்தலாம், நம்ம எப்படி தேவன் நம்மளை ஏன் அழைத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. நீ என் தாசன். ஹல்லேலூயா. நீ என் தாசன், எதற்கு நம்மளை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நம்மை அழைத்திருக்கிறார். எதுக்காக அழைச்சிருக்கிறார் ஆண்டவர்? தேவனுடைய ராஜ்யத்திற்காக. ஆமென். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 2:11 நம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமா? பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளணும். அதுக்கு கீழே அந்த 2 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் என்ன பண்றோம்? உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நீங்க தேவ வசனத்தை என்ன பண்ணணும்? கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வசனத்தின் படி வாழணும். ஹல்லேலூயா. இந்த வசனம் தேவ வசனம் தான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற உங்களுக்கு அது என்ன பண்ணுமா? பேலன்ஸ் செய்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் நாம் நடத்தப்பட வேண்டுமே ஆனால் அனுதினமும் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேத வாக்கியங்களை நாம் அனுதினமும் வாசிக்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது, அதன்படி வாழும் பொழுது, அதுலதான் யாக்கோபுல இப்படியாய் வாசிக்கிறோம். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாத படிக்கு அதன்படி செய்கிறவர்களாயும். அல்லேலூயா. அதன்படி என்ன பண்ணணும்? செய்யும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் மகிமை அடையும். அல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் அதை மறந்து வாழ்றதுனாலதான் எதுக்காக அழைக்கப்பட்டோன்ற நோக்கமே தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா தேவ ஜனமே, நம்ம தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்காக அழைத்திருக்கு. அல்லேலூயா. தமக்காய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற நோக்கத்தோடு நாம் வாழும் பொழுது நாம் இந்த வசனத்தின்படி வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக.
தம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்கு உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் எப்படி நடக்கணுமா? பாத்திரவான்களாக நடக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. இரண்டாவது, நம்ம எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, ஹல்லேலூயா, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை தேவன் எதற்காய் அழைத்திருக்கிறார் என்றால், அவர் நம்மை ரட்சிப்பு அடைவதற்கென்று. அல்லேலூயா. ரட்சிப்பு அடைவதற்கென்று இயேசு கிறிஸ்து நம் மூலமா என்ன பண்ணணும்? மகிமை அடையணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம மூலமா என்ன பண்ணணும்? மகிமை அடையணும். அதுக்காகத்தான் உங்களை என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம் மூலமாய் மகிமை அடையும் பொருட்டாக அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஒவ்வொருவரும் இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி பிலிப்பியர் 2:12 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் போது மாத்திரம் அல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடு என்ன பண்ணுங்க? நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு சமீபமாய் வருவது. அல்லேலூயா. நம்ம தூரமாய் இருந்தாலும் எங்க இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்புக்கு நம்ம பாத்திரவான்களாக நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். இங்க ஒரு வாழ்க்கை, சபைக்குள் ஒரு வாழ்க்கை, சபைக்கு வெளியில வேறொரு வாழ்க்கை வாழ கூடாது. அல்லேலூயா. நம்ம எங்க இருந்தாலும் எப்படிதான் இருக்கணும்? தேவன் நம்மளை அழைத்த அழைப்புக்கு ஆத்திரவான்களாய் நடந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நாம் என்ன பண்ணணுமா? ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ஆமென். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். ஆமென். அப்போ நம்ம ஒவ்வொரு காரியங்களும் முன்னேறுவதற்கு நம்ம எதையாவது செய்வது போல அவர் நாம மகிமைக்காக நாம் வாழ வேண்டுமே. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா பிரயாசப்பட்டு வாழ வேண்டும். ஆமென். கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் எல்லா நடுவிலும் இயேசுவின் மகிமைக்காய் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். நித்திய மகிமைக்காக நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக நம்மளை அழைச்சிருக்கிறாரு? ஆமென். நம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்ம என்ன பண்ணோம்? அவரை மகிமை அடைவதற்கான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். மூன்றாவது, நித்திய மகிமைக்காக நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிகிறது இல்லை. அல்லேலூயா. அது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீங்க நினைத்திருப்பீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒருபோதும் சோர்ந்து போகவே மாட்டோம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்ம மறுமையின் வாழ்வை எதிர்நோக்கி வாழ அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோட முடிந்து போகிறதல்ல. வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தா சாவோன்னு சொல்றதுக்கு அழைக்கப்பட்ட கூட்டம் நீங்களும் நானும் அல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உலகம், மாமிசம், பிசாசு இதெல்லாம் ஜெயித்து மறுவாழ்க்கை வாழ, அல்லேலூயா, மறுமையின் வாழ்வை வாழ அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நித்திய மகிமை. ஆமென். அந்த என்பது அழிவில்லாத ஒரு மகிமைக்காக அழைக்கப்பட்டவர்கள் நாம். அல்லேலூயா. அதை ஒவ்வொரு நாளும் நாம் அதிகமாய் நினைத்து நம்ம எப்படிப்பட்டவங்கன்னா அதிகமான கனத்துக்குரியவர்கள். ஆமென். நீங்களும் நானும் இந்த உலகத்துல இருக்கிறவங்களை போல ஒரு சாதாரணமானவர்களாய் காணப்படலாம். ஆனாலும் நீங்களும் நானும் அதிக கனத்துக்குரியவர்கள். ஆமென். உங்களை பார்த்து பக்கத்துல கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க அதிக கனத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. நீங்க அதிக கனத்துக்குரியவர்கள். ஆமென். நீங்க சாதாரணமானவங்க அல்ல, நித்திய மகிமைக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா.
ஆமென். நம்ம தேவாதி தேவன் நம்மை நித்திய மகிமைக்காக நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10, 11வது வசனங்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஏன்னா பாடுகள் நம்மை அழிப்பதற்கு அல்ல. ஆமென். ஒவ்வொரு நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பிரச்சனை வந்துருச்சு, இனிமே என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஆமென். அப்படி எத்தனை பேர் நினைச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நான்லாம் நிறைய நேரம் நினைச்சிருக்கேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கை இந்த பிரச்சனை வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், முடிஞ்சிருச்சு, இனிமே அவ்வளவுதான். அதான் ஆண்டவர் எனக்கு கூட ஒரு பாடல் கொடுத்தார். முடிந்தே முற்றுப்புள்ளி வைத்தே இன்று நான் நினைத்த இடத்தில் எல்லாம் முடிந்தே முற்றுப்புள்ளி வைத்தே இன்று நான் நினைத்த இடத்தில் எல்லாம் புதிய தொடக்கத்தை தந்து ஆண்டவர் நடத்தினார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க பாடுகள் வந்த உடனே முடிஞ்சிட்டே நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாடுகளின் நடுவில் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து நம்மளை அழிப்பதற்கல்ல, அவைகள் நம்மளை சீர்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். 2020 ஆமென், நான் ஒரு மரணத்தின் பயத்தினால் பிடிக்கப்பட்டிருந்தேன். ஏன்னா ஒரு இரத்தக்கட்டு கீழே விழுந்து படிக்கட்டில் அடிப்பட்டது நிமித்தம் ஒரு இரத்தக்கட்டு வந்தது. அந்த இரத்தக்கட்டு வந்து உயிர் போகிற மாதிரி வலிக்கும். அப்போ நினச்சேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு இனிமே அப்படின்னு நான் நினைத்து படுத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, என் ஊழியம் அவ்வளோதானா, என் குடும்பம் அவ்வளோதானான்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அந்த காரியங்களில் எனக்கு அந்த மரண பயத்தை நீக்கி ஆண்டவர் அழகான பிரசங்க வாக்கியங்களை தந்து, ஹல்லேலூயா, அநேக வார்த்தைகளை என்னோடு கூட பேசி அந்த மரண பயத்திலிருந்து விடுவிக்கப்படவும் அநேக விடுதலையாக்கவும் ஆண்டவர் ஒரு கருவியாய் என்னை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக ஆண்டவர் அநேக ஊழியங்களை செய்ய, ஹல்லேலூயா, ஆண்டவர் கிருபையாய் பயன்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் இன்னைக்கு அநேக பாடுகளின் வழியாக, நிந்தைகளின் வழியாக, வீண் பழிச்சொல்லுகளின் நிமித்தமாக நொறுக்கப்பட்டு கண்ணீரோடு வருவீர்களே, ஆனால் கர்த்தர் பாதத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். நித்திய மகிமைக்காக அழைத்த தேவன் நித்தமும் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம தனிமையாய் விடப்பட்டவர்கள் அல்ல, நம்மோடு கூட தேவன் இருந்து நித்தமும் கரம் பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா. நம்மை நித்திய மகிமைக்கென்று அழைத்த தேவன் அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. தாவீது பார்த்தீங்கன்னா பலவிதமான உபத்திரவத்தின் நடுவில் என்ன பண்ணாரு, கடந்து வந்தாரு. ஆனா அவர் சொன்ன வார்த்தை, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தில் இப்படிப்பட்ட பாடுகள் இருக்கா, பிரச்சனைகள் இருக்கா, சபனா இப்படிலாம் இருக்குமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி பலவிதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். ஹல்லேலூயா. அதனால பாடுகள் பாடம். ஆமென். பாடுகளை நினைச்சு ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். ஆமென். அதன் வழியாய் தேவன் மகிமை அடைவாராக. ஆமென். பாடுகளில் நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து அவருடைய நித்திய மகிமைக்காய் நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. நாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும்? அல்லேலூயா. ஆமென். நம்ம எப்படி தேவனை மகிமைப்படுத்தி வாழணும்? ஒரு 3 காரியத்தை தியானிக்க போகிறோம். முதலாவது சங்கீதம் 69, 30, 31. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவரை என்ன பண்ணணுமா? பாட்டினால துதிச்சு ஸ்தோத்திரத்தினால
மகிமைப்படுத்தணும். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரா, தன் வழியை செவ்வைப்படுத்துகிறார். செவ்வைப்படுத்துகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் நம்மை தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, அவர் தேவனுடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணுமா சொல்லுங்க பார்ப்போம், பாட்டினால் மகிமைப்படுத்தணும், ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்கு என்று தனி பாடல் கிருபைகள் எல்லாம் தந்தார்னா நல்லா பாடுங்க. பாட்டினால் உங்களை நான் மகிமைப்படுத்தணும். வேத வசனங்களின் மூலமா, ஸ்தோத்திர பலிகளின் மூலமா உங்களை நான் என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்த பொழுது ஆண்டவர் அழகான ஒரு பாடலை தந்து ஆண்டவர் நடத்தினார். ஆமென். இந்த வேலையில கூட நீங்களும் ஆண்டவர் அப்படி பாடல் எழுதுகிற கிருபையை கொடுத்திருப்பாருன்னா நீங்க அழகா தைரியமா பாடல் பாடி தேவ நாமத்தை என்ன பண்ணணும், மகிமை படுத்தணும். அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த பூமியில அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து, ஆமென், ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்ட கூட்டம் நம்ம சாதாரண கூட்டம் இல்லை. அததான் பாட்டுக்கார கூட்டம். அல்லேலூயா. பாட்டுக்காரங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கென்று பாட்டுக்கார கூட்டமா மாறுவோமாக. தேவநாம மகிமைக்காய் பாடி தேவனை உயர்த்துவோமாக. அல்லேலூயா. ஆமென். ஏசாயா 43:7 இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 43:7 நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அல்லேலூயா. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கின ஜனம். நீங்களும் நானும் ஏதோ அப்பா அம்மா சித்தத்தில் பிறந்தவங்க இல்லைங்க. அல்லேலூயா. தேவன் தம்முடைய நாம மகிமைக்காக இந்த குடும்பத்தில் நம்ம இப்படி பிள்ளையா பிறக்கணும், இவங்களுக்கெல்லாம் வளர்க்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்து உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதை உண்டாக்கின தேவன் என்ன சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அல்லேலூயா. நாமம் தரிக்கப்பட்ட நாம், ஆமென், தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வதற்காக அழைக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. 22 இப்படியாய் வாசிக்கிறோம். ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடல, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். என்ன பண்ணிட்ட, மனம் சலிச்சிட்ட. உனக்கு நான் சலிப்பா தெரிகிறேன். என்னை துதிக்கிறது உனக்கு எப்படி இருக்கு, சலிப்பா இருக்கு, கஷ்டமா இருக்கு. எல்லா வேலைக்கும் நேரத்தை ஒதுக்குவோம். ஆனா ஒரு துதி ஆராதனை அப்படின்னு வரும் பொழுது எப்படி இருக்கு, மனம் சலிச்சு போயிருது. அல்லேலூயா. இன்னைக்கு மனம் சலிக்காம என்ன சிருஷ்டித்த நோக்கம், என்ன வாழ வச்ச நோக்கம், அதுக்கு தான் ஆண்டவரே நான் உங்க பாட்டை பாடுறதுக்கு தான், உங்களை ஸ்தோத்திர பலியிட்டு உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு தான். அல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்தில் பாடல் பாடி எப்பொழுது துதித்து துதித்து, ஆமென், எல்லா அலைகளையும் தாண்டி வர ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. தேவன் நம்மை அவர் நாமத்தின் மகிமைக்காக படைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை அன்று நம்ம உணர்ந்து, ஆமென், ஆண்டவர் இன்னும் நம்மளை மகிமைப்படும்படியாக, நம்மிலே தேவன் உண்டாக்கின நோக்கமும் திட்டமும் நிறைவேறும்படியாக. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீங்கள் பாடாமல் இருப்பீங்கன்னா இன்றிலிருந்து வீட்டில் எப்பயும் பாடிக்கிட்டே வேலை பாருங்க. நீங்கள் செய்கிற வேலையோட களைப்பே தெரியாது. பாட்டு பாடிக்கிட்டே இருங்க. எப்போது தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. உங்கள் நாவுகள் சும்மா இருக்க வேண்டாம். தேவனை மகிமைப்படுத்துகிற பாடல்களை நல்லா சபையில் வந்து கற்றுக்கொள்ளுங்க, பாடுங்க. தேவனோடு கூட எப்போது ஒரு நெருங்கிய உறவோடு காணப்படும் பொழுது தேவன் நம்மிலே மகிமைப்படுவார். அல்லேலூயா. நம்மை படைத்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுவோமாக. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அநேக பரிசுத்தவான்கள், அநேக சுகம் பெற்ற ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா தேவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்தார்கள். ஆமென். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். திமிர்வாதம் என்கிற அந்த வியாதியை உடைய மனிதன் தேவன் என்ன பண்ணாரா, மகிமைப்படுத்தினார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும், நீங்க மகிமைப்படுத்த அதில் சுற்றியிருந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, அதனால எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமை படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்கள், கோடிட்டுக் கொள்ளுங்கள், நம்ம மகிமைப்படுத்த அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அல்லேலூயா. முன்னே அறியப்படாத ஒரு புதுமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமே ஆனால் நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கையில் அதிசயமான காரியம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். அப்படின்னா தான் நம்மளை சுற்றிலும் இருக்கிற ஜனங்க சொல்லுவாங்க, முன்ன நடக்காத ஒரு காரியம் நடந்திருக்கேப்பா, இவன் எப்போதும் பாயும் தலகானையோட இங்கேயே படுத்திருப்பானே, ஆனா படுக்கையை சுருட்டி கொண்டு நடந்துட்டானே. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கு இவ வாயில சண்டை வார்த்தை தானே வரும், ஆனா இன்னைக்கு ஏசப்பாவை உயர்த்துற வார்த்தை வருதே. அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்வார்களாக. தேவ நாம மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்மை கண்டு அநேக தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த நன்மை அற்புதங்களை ஒரு நாளும் மறக்காமல் தேவனை மகிமைப்படுத்தி வாழ ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் ஆமென் ஸ்தோத்திரத்தில் பார்க்கும் பொழுது குஷ்டரோகிகள் 10 பேர் என்ன பண்றாங்க? சுகம் பெறுறாங்க. 12வது வசனத்திலிருந்து வாசிச்சோன்னா, ஒரு கிராமத்துக்குள்ள ஆண்டவர் பிரவேசிக்கும் போது குஷ்டரோகியான மனுஷர் 10 பேர் என்ன பண்றாங்க? அவர் அருகில வராங்க. ஆனா 10 பேர்ல யாரு தான் ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாராம்? அவர் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவன் என்ன பண்ணாராம்? மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? 9 பேர்த்தோடு இருக்கிறோமா, இல்லை ஒருத்தரோடு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. 9 கூட்டம் 7 மாதம் ஆண்டவர் செய்த நன்மையை மறந்துட்டு இன்னைக்கு வீட்டில் என்ன ஃபங்க்ஷனோ அங்கங்கே போயாச்சு. ஆனால் நம்ம அந்த நன்மைகளை மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தலைவலிக்குது, காய்ச்சல் அடிக்குது, ஏதாவது ஒரு பலவீனத்தை சாக்கா வச்சுட்டு என்ன பண்ணியாச்சு? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் இருந்தாச்சு. ஆனால் இந்த குஷ்டரோகி பார்த்தீங்கன்னா, அவன் திரும்பி போய் தேவனை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் சாக்கு போக்கு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தாமல் வாழக்கூடாது. எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்தி வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 16வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். தேவனை அறியாத ஒரு மனிதனாய் இருந்தாலும் ஆமென், ஆனால் அவன் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் செய்த ஏராளமான நன்மைகளுக்கு பாதத்தின் அருகே எத்தனை நேரம் அமர்ந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. இன்னைக்கு சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, நீங்கள் செஞ்ச நன்மைகளுக்காக நான் எவ்வளோ நேரம் தனி ஜெபம்னு சொல்லி சபையில் ஒவ்வொரு வாரமும் அழைப்பு கொடுக்குறோம். வாங்க சபைக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்கள் வீட்டில் தனியாக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் நம்ம வாட்டுக்கு நம்ம வேலைகளை பார்த்து கொண்டு இருப்போமே, ஆனால் கர்த்தருடைய வருகையில் நம்ம கணக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம நிமித்தம் தேவனுடைய இருதயம் மகிழத்தக்கதான ஒரு வாழ்க்கை, அவரை மகிமைப்படுத்தி வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 2வது நம்ம மூலமா தேவன் எப்படி மகிமைப்படுவார்னா, முதலாவது என்ன பார்த்தோம்? தேவனுடைய அவரை பாடுகிற பாட்டினாலும் ஸ்தோத்திர பலிகளினாலும் தேவன் மகிமைப்படுவார். 2வது நற்கிரியை செய்வதினால் தேவன் என்ன பண்ணுவாரா? மகிமை அடைவார். ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். ஹல்லேலூயா. பிரகாசிக்க கடவுள். ஆமென். தேவாதி தேவன் பிரகாசிக்க உதவி செய்கிற தேவன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் பிதாவை என்ன பண்ணணுமா?
மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். அப்படி மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்தின் நடுவில் வாழ்ந்தாலும் தேவநாம மகிமைக்காய் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கதையில் இப்படியாய் வாசித்தேன். ஒரு மனிதன் என்ன பண்ணாரா, பேருந்தில் பஸ்ஸில் ஏறும் பொழுது அவர் வரும் பொழுதெல்லாம் ஒரு வாசனை வீசுமா. அப்போ டிரைவரும் கண்டக்டரும் பேசிக்கொண்டாங்களாம், இந்த மனுஷன் வரும் பொழுதெல்லாம் என்ன வீசுது, ஒரு நல்ல வாசனை வீசுது. இன்றைக்கி வந்தார்னா என்ன சென்ட் யூஸ் பண்ணுறாருன்னு என்ன பண்ணிடணும், கேட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கண்டக்டர் டிரைவர்லாம் பேசிக்கிட்டாங்க. இந்த குறிப்பிட்ட மனிதர் வரும் பொழுது மாத்திரம் ஒரு நல்ல நறுமணம் வீசுது. ஆனால் அவரை பார்த்தா ரொம்ப வசதியானவர் போலவும் தெரியலை, அவர் ரொம்ப சாதாரண மனிதனாக தான் தெரிகிறார். ஆனால் அவர் அப்படி ஏறி வரும் பொழுது ஒரு நாள் கேட்டாங்களா, ஐயா நீங்கள் வரும் பொழுது எங்கள் பஸ்ஸே எப்படி இருக்குது, ஒரு நல்ல நறுமணத்தினால நிறைஞ்சு இருக்குது, அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்குயா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. அதனால் நீங்கள் என்ன சென்ட் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்களா. அப்போ அந்த ஐயா சொன்னாராம், நான் சென்ட்டெல்லாம் யூஸ் பண்ணலப்பா, நான் சென்ட் தயாரிக்கிற தொழிலில் என்ன பண்ணுறேன், அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்குறேன். அந்த நல்ல நறுமணத்துக்குள்ளே இருக்கிறனால நான் வெளியில் வரும் பொழுதும் அந்த வாசனை என்ன பண்ணுது, என்ன பின்தொடருது. ரபாலா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அந்த நறுமணம் வீசுகிற அந்த வாழ்க்கை நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் அப்பாவின் பாவத்துக்குள்ளே கடந்திருப்போமே, ஆனால் நம்மளும் வெளியில் வரப்ப கிறிஸ்துவை அறிகிற அந்த வாசனை நம்ம மேலேயும் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு ஆமென் அந்த பஸ்ஸில் வந்தவங்களாம் கேட்டது போல உங்களை சுற்றிலும் வாழ்கிறவங்க கேட்பாங்க, நீ என்ன முன்னாடி இப்படி இருப்பையே, ஹல்லேலூயா, இப்போ கொஞ்சம் மாற்றமாயிருக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதே அக்கா செய்தி தெரியுமான்னு சொல்லி சுவிசேஷத்தை சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்ம மறுரூபம் அடைவது தேவநாம மகிமைக்காக. ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவின் வாசனை நம்மிலே வெளிப்படுவதாக. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன பண்ணியிருக்கிறோமா, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய நற்கிரியைகள் செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க பாப்பா, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து, நீங்களும் நானும் நற்கிரியைகளை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமென். நம்ம சிருஷ்டித்த நோக்கம் நம்ம நற்கிரியைகளை செய்வதற்காக. அல்லேலூயா. அந்த நற்கிரியைகளை செய்ய ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும். நமக்கு முன்னாடி அதிக கோபங்கள் இருக்கலாம், அதிக விதமான எரிச்சலின் சுபாவங்கள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி வைத்துட்டு ஆமென் நற்கிரியைகளை செய்ய ஆண்டவர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துகிறவர் என்று நம்பி. அல்லேலூயா. நம்மள நற்கிரியைகளை தொடங்கி இருக்கிறார் பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கோம் பாருங்க. அன்னையில இருந்து ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரா, முடிவு பரியந்தம் அவர் நடத்துவார். அல்லேலூயா. நம்ம சுயபலத்தினால சரீர முயற்சினால எதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தரை நம்பி நம்ம கர்த்தருக்குள் நற்கிரியைகளை தொடங்கின தெய்வத்தின் இடத்துல நற்கிரியைகளை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் நற்கிரியைகளை தொடங்கின தெய்வத்தின் கரத்துக்குள்ள கொடுப்போமே, ஆனால் நம்மை ஆண்டவர் முடிவு பரியந்தம் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 1 தீமோத்தேயு 6:18 இப்படி வாசிக்கிறோம், நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களாயும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு.
அல்லேலூயா. நற்கிரியைகளை தொடங்கின தேவன் அவர் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் அதற்காய் உண்டாக்கப்பட்ட நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவராய் உறுதியாய் அதை பிடித்து கொள்ள வேண்டும். என்ன நம்பிக்கைனா, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரங்க. நீங்களும் நானும் நற்கிரியை செஞ்சோன்னா அது நல்ல ஆதாரம். அல்லேலூயா. பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஆமென். சில நேரம் சொல்லுவாங்க, தீமை செய்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்ய முடியுமா அப்படின்வாங்க. முடியும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய அனுகிரகமும் தேவ அன்பும் நமக்குள்ள ஊற்றப்பட்டிருந்தால் நம்மளுடைய பகைக்கிறவர்களையும் நேசிக்க ஆண்டவர் உதவி செய்வார். அதுக்கு அதிகமாக நற்கிரை செய்கிற அந்த நற்கந்தகமான அந்த வாசனை வீசக்கூடிய அந்த தெய்வத்தின் பாதத்தின் அருகிலே அமர்ந்திருக்கும் பொழுது எல்லாவற்றையும் சகிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். முரட்டாட்டம் உள்ள கணவனிடத்துல எப்படி குடும்பம் நடத்துவது? தேவ பாதத்தில் உட்காந்தா குடும்பத்தை அழகா நடத்திடலாம். அல்லேலூயா. சண்டைக்கார பெண்மணியோடு எப்படி குடும்பம் நடத்துவது? தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருந்தா அழகாய் குடும்பத்தை நடத்தலாம். கீழ்ப்படியாத பிள்ளைகள் நடுவில் எப்படி குடும்பத்தை நடத்துவது? நற்கிரியைகளை செய்ய தொடங்கின தெய்வத்தின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நடத்த உதவி செய்வார். ஹல்லேலூயா. குடும்பங்களை அழகாய் நடத்துவதற்கு மிக மிக தேவையான நற்கிரியைகளை தொடங்கின தெய்வத்தின் கரத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை நித்தமும் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பாடுகளின் நடுவில் தேவனை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை பாட்டினால மகிமைப்படுத்திடலாம், ஸ்தோத்திர பலினால மகிமைப்படுத்திடலாம், நற்கிரியைகளை செய்து மகிமைப்படுத்திடலாம். ஆனால் பாடுபடுறப்ப மகிமைப்படுத்த முடியுமா? சொல்லுங்க பாப்போம். எனக்கு நன்மை நடந்துச்சுன்னா நான் சொல்லலாம் சாட்சியா. ஆனால் தீமை நடந்துச்சுன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஹல்லேலூயா. பாடுகளின் நடுவிலும் பரிசுத்தவான்கள் அநேகர் என்ன பண்ணாங்க? சாட்சியாக இருந்து அந்த பாடுகள் எல்லாம் அவங்களுக்கு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. அல்லேலூயா. ஆமென். தேவன் நமக்கு நன்மை செய்தால் துதிப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? இந்த பாடுகளின் நடுவில் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆமென். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் அநேகர் புதிதாய் சபைக்கு ரட்சிக்கப்பட்டு வருகிற பிள்ளைகள் சொல்லுகிற காரியங்கள் அதுதான். நாங்கள் சபைக்குள்ளே வரனால என்ன பண்ணுறாங்க? எங்களை துன்புறுத்துறாங்க, எங்களை அவமானமாக பேசுகிறாங்க, நிந்தையாக எங்களை துக்கப்படுத்துகிறாங்க. ஆனால் சொன்ன எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் மகிமையாய் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். கொஞ்ச காலம் என்ன பண்ணுவாங்க? தடை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துறதை பார்க்கும் பொழுது அந்த ஜனம் சொல்லும், நீ பாடுபட்டு எங்கள்கிட்டலாம் திட்டு வாங்கி நீ தேவனை விடாமல் படித்து கொண்ட பார்த்தியா, அதனால ஆண்டவர் இன்னும் ஒன்று என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவனை பிடித்த பிள்ளைகள், தேவனுக்காய் படுகிற பாடுகள் ஒன்று வீணாய் போகாது. அல்லேலூயா. நம்ம தீமை செஞ்சு பாட அனுபவிக்கிறத பார்க்கிறோம், நன்மை செஞ்சு பாட அனுபவிக்கிறது தேவநாம மகிமை அடையும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதுதான் வசனம் 14 இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களால் என்ன பண்றாரா? மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. நம்மளை அறியாம புரியாம பேசுகிற ஜனங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பரத்தில் இருக்கிற தெய்வத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, இவர்களுடைய மனக்கண்களை திறந்திரலும். அல்லேலூயா. நம்மளாம் ஒரு நாள் அறியாமல் இருளில் தானே இருந்தோம். கடந்த நாட்கள் அப்படிதான் சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, ஆண்டவர் சீக்கிரம் வந்துட்டாருன்னா இந்த பாடுகள்லாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாமே. அல்லேலூயா. நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டனால சொல்கிறீங்க, இன்னும் ரட்சிக்கப்படாமல் நிறையா கூட்டம் இருக்குது.
அந்த கூட்டத்துக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பொறுமையாக இருக்கிறார். நம்ம பாடுபட்டாலும் இன்னும் கொஞ்ச காலம் நம்ம இந்த பாடுகளை சகித்து தேவனுக்காய் சாட்சியாய் நிற்கும் பொழுது அன்னைக்கு நம்மளை தூசித்த கூட்டமெல்லாம் ஆமென் தேவனால இன்றைக்கு மகிமைப்படுகிறது போல நம் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஆமென். அதற்கு மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் பாடுகளின் நடுவில் பரமனுக்காக தைரியமாக நிற்கணும். ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். ரோமர் 8:17 அதிகார வசனம். ம் 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 ஆதலால் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும். ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நீ என் தாசன் என்று சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, நீ என் தாசன். ஹல்லேலூயா, ஆமென். நீ எனக்கு பிரியமான பிள்ளை. ஆமென். ஹல்லேலூயா. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், கைவிட மாட்டேன் அப்படி சொல்றார். ஆமென். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை கைவிடாமல் கரம் பிடித்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றார், கிறிஸ்துவுடன் கூட நீங்கள் சுதந்திரரும். ஆமே, கிறிஸ்துவுடனே கூட நான் மகிமைப்படும் படிக்கு அவரோடு கூட என்ன பண்ணணும், பாடுபட்டார். ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இன்னைக்கு. ஆனால் அநேகர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஈஸியாக இன்னைக்கு சபைக்குள்ளே நான் வர முடியாது, ஆனால் எனக்கு மகிமை மட்டும் வேணும், எனக்கு நன்மை மட்டும் வேணும். அது ஒரு நாள் கிடைக்காது. ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக எவ்வளோ எவ்வளோ நிற்கிறோமோ அவளுக்கு அவ்வளோ தேவன் நமக்காக வைராக்கியமாக நம் பட்சத்தில் நிற்பார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஒருபோதும் நம்ம பாடுகளின் நடுவில் தேவனை விட்டுட்டு பின்வாங்கி போகவே கூடாது. ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க, தேவனுக்காக வைராக்கியமாக நின்றாங்க. இன்னைக்கு நமக்கும் 7 மடங்கு பிரச்சனை அதிகமானாலும் அன்னைக்கு இவங்க அந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன்னு சொன்னதுனால எத்தனை மடங்கு அதிகமாச்சு, 7 மடங்கு. இன்னைக்கு அது மாதிரி நீங்கள் நம்ம தெய்வத்தை வணங்க மாட்டேங்கிறீங்க, கிறிஸ்தவ தெய்வத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னாலும் ஜீவன் தந்த தெய்வத்துக்காக என் ஜீவிய காலமெல்லாம் வாழுவேன் என்ற அறிக்கையிட்டு தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் நம் மூலமாய் அவர் மகிமைப்பட போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை அழைத்த தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்மளை மகிமைப்படுவதற்காக அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பாடுகளை சுமந்தாலும் அவரை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்வாங்கவே கூடாது. அவர் நாம மகிமைக்காக வாழுவோம். எல்லா பாடுகளும் ஹல்லேலூயா மனிதர்களுக்கு வர வேண்டிய பாடுகள். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் சிஸ்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆமே என்ன காரியம்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன வியாதி, கேன்சர் வியாதி. அந்த கேன்சர் வியாதி நிமித்தம் நீ ஆண்டவரை தேடினையே, உனக்கு ஏன் இந்த பாடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டு அவரை துக்கப்படுத்துறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் இந்த வியாதியை நிமித்தம் தேவன் என்ன பண்ணுவார், மகிமை அடைவார். ஹல்லேலூயா. நான் இங்கே கண்ணை மூடுனா ஆண்டவரோட மடியில் இருப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கான்னு பார்க்க வரவங்களை கேளுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ ஜனம் மற்றவங்க கேட்குற கேள்விக்கு அப்படியே கூனி குறுகி போயிடுறோம். ஐயோ எனக்கே இந்த பாடு, எனக்கு ஆண்டவர் சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வீடு இருந்தா, கார் இருந்தா, அது இருந்தா நான் சாட்சி சொல்லிடுவேனே, ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லையே, நான் எப்படி சாட்சி சொல்ல? எல்லாம் இருந்து சாட்சி சொல்றதை காட்டிலும் இல்லாமல் சாட்சி சொல்லும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் தரப்போதுமானவராக இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் ஓட்டு வீட்டில் இருக்கும் பொழுது தான் தேவனை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது தான் தேவனை மகிமைப்படுத்தணும். அநேக வாடகை வீட்டில் ஜெபிக்க கூட தடைகள் இருந்தது, ஆனாலும் தேவனை குடும்ப ஜெபம் விடாமல் செய்தோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொந்தமாக நாங்கள் ஆராதிப்பதற்கு சொந்தமாக எவ்வளோ நேரம்னாலும் பாட்டு பாடலாம் சொந்த வீட்டில். ஹல்லேலூயா. அன்னைக்கு நாங்கள் ஐயோ எனக்கு இந்த ஓட்டு வீடு தானே ஆண்டவரே, நான் உங்களை மகிமைப்படுத்த முடியுமா அப்படின்னா மகிமைப்படுத்திருக்க முடியாது. நான் வாடகை வீட்டில் தானே ஆண்டவரை ஆராதனை நடத்துகிறேன், மகிமைப்படுத்த முடியுமா? மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொந்த இடங்களை தந்தார். ஹல்லேலூயா.
எல்லா சூழ்நிலைகளிலும், நெருக்கங்களின் நடுவிலும், வியாதியின் நடுவிலும் தேவனுக்காய் வைராக்கியமாய் இருக்கும் பொழுது, நான் இந்த நித்திய ராஜ்யத்திற்காய் அழைக்கப்பட்டவள். அல்லேலூயா. நான் இந்த உலகத்தின் காரியத்துக்காக இதோடு முடிந்து போவது அல்ல என் வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம அநேக நேரம் இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். இதுல இல்லைங்க, இதுல இல்லை. வசதி வாய்ப்புகள் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கை அல்ல. இதை தாண்டிலும் ஒரு மேலான வாழ்க்கை உண்டு. அல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்புக்காக ரொம்ப கண்ணீர் விடுவேன். ஆண்டவரே, ஆத்துமாக்கள் இல்லையேன்னு சொல்லி கண்ணீர் விடுவேன். ஆனா ஆண்டவர் சொன்ன காரியம், வந்த ஆத்துமாவுக்கு ஊழியம் செய், நான் எல்லாவற்றையும் தந்த உனக்கு இதையும் தர எனக்கு தெரியும் என்று சொல். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல ஓடுங்க. உங்க பாடுகள் வேதனைகள்ல வேற எந்த அக்காட்டையோ அண்ணங்கிட்டையோ பகிர்ந்து கொள்ளாதீங்க. தேவ சமூகத்துல ஓடுங்க. தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு கதறுங்க. அப்பா பேசுற வரை கதறுங்க. நம்ம தேவன் பேசுகிற தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்மோடு கூட இடைபடுகிற தேவன். அல்லேலூயா. அநேக நேரம் ஆண்டவர் என்னை ஆற்றி இருக்கிறார், தேற்றி இருக்கிறார். ஆராதனை வேளையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். அல்லேலூயா. தனி ஜெபங்களில் என்னோடு கூட பேசி இருக்கிறார். ஆமென். உங்களோடு பேசுவார் சொல்லி அத தைரியமா சாட்சி சொல்றேன். அல்லேலூயா. உங்களோட ஆண்டவர் பேசுவார். நம்ம தேவன் பேசுகிற தேவன். அவர் யாருக்கும் தூரமானவர் அல்லவே. அவர் நம்ம அருகில் இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடு நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மான அவர் பேசுற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்க இந்த வேளையில நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். நான் உங்களை இந்த பாடுகளின் நடுவிலும் நான் மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லா சோதனையும் மனுஷனுக்கு நேர்ற சோதனை தான். அல்லேலூயா. தாங்க பலன் தாங்கப்பா. தப்பி செல்ல வழி செய்யுங்க ஆண்டவரே. எதுலையும் கலங்காதீங்க. எந்த பாடா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் வேத வசனம் இருக்கு, எல்லாவற்றுக்கும் தேவ வார்த்தை இருக்குது. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அந்த ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டது போல என் சந்ததி என்னை குறித்து பின்னாட்களை சொல்லணும்.